உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் டுடே. நான் உங்கள் நண்பன் சல்மான். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டெக் டுடே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆனால் அந்த ட்ரிக்கை ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக். அது என்னென்னு பார்க்குறீங்களா? அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ட்ரிக். நம்ம வாட்ஸ்அப்பில் 24 hour ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஆனால் அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த 24 hour ஸ்டேட்டஸை நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஆனால் அதை டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்கிறேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத நம்ம இன்றைக்கி இந்த ஃபுல் சீரியஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டெக் டுடேக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பண்ணணும் உடனே உங்களுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அந்த 24 hour ஸ்டேட்டஸ் அப்டேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கலாம். அது என்ன அப்ளிகேஷன்னு சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக கிளாரிட்டி கிடைக்கும். எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மறக்காமல் இந்த ஃபுல் சீரியஸும் பாருங்கள். இப்போது நம்ம வாட்ஸ்அப்பில் இருந்து அந்த 24 hour ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் ஸ்டோரி சேவர் ஃபார் வாட்ஸ்அப்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன். சர்ச் பாரில் ஸ்டோரி சேவர் ஃபார் வாட்ஸ்அப் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஃபஸ்ட் அப்ளிகேஷன் அதுதான் வரும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது ரொம்ப எம்பியெல்லாம் எடுத்துக்காது. ஜஸ்ட் 2.17 MB தான். ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு ஓப்பன் காட்டுது, இன்ஸ்டால் காட்டல. நான் இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கிறேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேவர். இது உங்களுக்கு ஃப்ரீ அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆட்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும். பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் ரீசெண்டாக ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணாங்க அப்படிங்கிறது மேலே வரும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ரீசன்ட் ஸ்டோரிஸ், ஸ்டேவ்டு ஸ்டோரிஸ், ஹவு டு யூஸ் அப்படின்னு 3 கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு கீழே இருக்க அந்த 2 அவ்வளோக்கு யூஸ் ஆகாது. பட் அது என்னென்னு சொல்லிடுறேன். ஹவு டு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேட்டஸ் சேவர் ஃபார் வாட்ஸ்அப் எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் தான் ஹவு டு யூஸ். சேவ்டு ஸ்டோரிஸ்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே நீங்கள் சேவ்டு ஸ்டோரிஸில் போய் பார்த்துக்கலாம். ரீசன்ட் ஸ்டோரிஸில் போய் தான் நாம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 24 hour ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணதை நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ ரீசன்ட் ஸ்டோரிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் உங்கள் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் அப்லோட் பண்ண பிக்சர்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ்னு இருக்கும். வீடியோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் அதில் இருக்கும். இப்போது பிக்சர்ஸ்குள்ளே போயிடுறேன். ஏதாவது 2 பிக்சர்ஸ் டவுன்லோட் பண்ணுறேன். இப்போது அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுனா, அந்த பிக்சருக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்க்கிள் ஆட்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஹைலைட் ஆகிடும் க்ரீன் கலரில். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது மேலே எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே டவுன் ஏரோ மாதிரி ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த 2 ஃபோட்டோஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் டவுன்லோட் பண்ணதை போய் எப்படி பார்க்குறது அப்படின்னு பாருங்கள். இப்போது ஹோம் பேஜுக்கு வந்துட்டேன். கேலரிக்குள்ளே போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த 2 பிக்சரும் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இப்போது மறுபடியும் ஸ்டோரி சேவருக்குள்ளே போயிட்டேன். இப்போது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இன்னொரு வீடியோ டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டேன். இப்போ எனக்கு இந்த 3ஆவதாக இருக்க அந்த வீடியோ வேணும் அப்படின்னா, அந்த கீழே ஒரு சின்ன சர்க்குலேட்டாக இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது க்ரீன் கலரில் டிக் மார்க் காட்டும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த டவுன் ஏரோவை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ இப்போது சேவ் ஆகிடுச்சு. பட் உங்களுக்கு அந்த வீடியோ உங்கள் கேலரியில் காட்டுறதுக்கு கொஞ்சம் ஒரு 10 to 20 seconds எடுத்துக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கேலரிக்குள்ளே போகிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த வீடியோ
இப்போது உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இன்னொரு டெக் நியூஸோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.